ஒரு பாடல் டியூன் மட்டுமே இல்லை, அதில் வரக்கூடிய வார்த்தைகள் டியூனை கெடுக்காம வரணும். டியூனை கெடுக்காம பாட்டு எழுதுவதிலேயே முதல் இடத்தில் நிற்பது கவிஞர் கண்ணதாசன் அவர்கள்தான். உலகத்திலேயே சிறந்த கவிஞர் என்று நான் சொல்வேன். நீங்கள் கேட்டீர்களே, திருவாசகம் சிடி எல்லாம் போட்டாங்க இல்லையா? போவார் செல்வி மன்னன் என்புயர்ந்த பெருமை சிறியோமி ஓவாதுண்ணம் கலந்துணர்வாய் ஒருக்கும் வெள்ள கருணையில் ஆவா என்னப்பட்டன்பாய் ஆட்பட்டு வந்துருப்படும் போகும் காலம் வந்தது கால் பொய் விட்டுடையான் கழற்புதவே. இந்த திருவாசகத்தை நான் இசையமைக்கும் பொழுது இந்த பாடல் புத்தகத்தை திறத்தவுடன் நான் படிக்கவே இல்லை. அதை வைத்துக்கொண்டு நான் படித்தது தான் இந்த டியூன். இந்த டியூன் அப்படி வந்தது தான். கடைசி பாடலை நான் கம்போஸ் பண்ணும் பொழுது எனக்கு டியூனாகவே இது வந்தது. இந்த திருவாசகத்தை நான் இசையமைக்கும் பொழுது ஸ்டீஃபன் ஸ்வாட்ஸ் என்ற ஒரு ஆங்கில கவிஞர் இதற்காக இந்த ஆங்கில பகுதியை அவர் எழுதுவதற்காக அந்த இங்கிலீஷ் லிரிக்ஸை அவர் எழுதுறதுக்காக அவர் அப்ரோச் பண்ணி திருவாசகத்தை விளக்கி அவரை இல்லை அப்படியே நான் டிரான்ஸ்லேட் பண்ணணுமா, இல்லை என்னுடைய ஓன் ஐடியா கொடுக்கலாமா அப்படின்னு. இந்த சாராம்சத்தை நீங்கள் எப்படி எப்படி வெளிப்படுத்துகிறீர்களோ அதை நீங்கள் கொடுங்கள், நான் என்னுடைய காம்போசிஷனில் நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்துக்கொண்ட காலம் முதல் பாடலுக்கு பொல்லாவினையேன் என்று தொடங்குகின்ற நமச்சிவாய வாழ்க என்ற பாடலுக்கு பொல்லாவினையே அந்த பாடலுக்கு எடுத்துக்கொண்ட காலம் 2 மாதம். ஆனால் கவிஞரோ டியூன் வாட்ச உடனே வார்த்தைகள் சொல்வார். எந்த பாடலாக இருக்கட்டும் அவர் யோசித்ததே கிடையாது, யோசித்து நான் பார்த்ததே இல்லை. எந்த பாடலுக்கும் சரி, எத்தனையோ 500க்கும் மேலான பாடல்களே அவர் எழுதியிருக்கிறார். அவருடைய பெருமையை சொல்வதற்காக ஓரிரண்டு நிகழ்ச்சிகளை இங்கே சொல்ல விரும்புகிறேன். நான் கன்னட படத்தில் அசிஸ்டன்ட் மியூசிக் டைரக்டராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ ஜி.கே. வெங்கடேஷன் ஒரு டியூன் போடுறாரு. அந்த டியூன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தமிழ் படத்தில் ரிப்பீட் பண்ணலான்னு சொல்லிட்டு போடுறோம். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், ஆனால் அந்த லவ் டியூன் வராமல் ஒரு வாரம் அப்பொழுதெல்லாம் எப்படி கம்போசிங் நடக்கும்னா இப்போ நடக்கிற மாதிரி இல்லை. மாணவிகளே, இப்பொழுது வருகின்ற கம்போசர்கள்லாம் கம்போசர் இல்லை, இன்னைக்கு கம்போசர்ஸே கிடையாது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. எல்லாம் சிடியோடு வருவாங்க. அங்கேருந்து பாட்டை இங்கேருந்து ஒன்று பிக்கப் பண்ணி அதை பண்ணி டைரக்டருக்கு போட்டு கட்டி, சார் இந்த மாதிரி இருக்கலாமா, இந்த மாதிரி இருக்கலாம், இது மாதிரி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதவே போட்டுருவாங்க. ஆனால் அந்த டைமில் என்னென்னா நாங்கள் கம்போஸ் பண்ணணும், நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணணும், நாங்கள் வாசிக்கணும். ஒவ்வொரு சுரமும் அதை அமைச்சு டைரக்டர் ஓகே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கவிஞர் கூப்பிட்டு பாட்டு எழுத வைப்போம். வாடகை வீட்டில் குடியிருக்கக்கூடிய கதாநாயகன் அந்த வாடகை வீட்டுக்கு சொந்தக்காரருடைய மகள் கதாநாயகி. மொட்டை மாடியில் தங்கியிருக்கான். மொட்டை மாடியில் துணியை காய போட்டிருக்கா. மழை வர மாதிரி இருக்குது. துணி எடுக்கிறதுக்கு போகிறா. மழை அடிக்குது, மின்னல் அடிக்குது. இவன் பக்கத்தில் இவன் துணி எடுக்கிறதுக்காக இருக்கிறான். 2 பேரும் கட்டி பிடிச்சிடுறாங்க. உடனே பாட்டு வருதுங்கிறார் டைரக்டர். கவிஞர் சிச்சுவேஷனை கேட்டுட்டு அவர் ரொம்ப அலட்சியமாக கேட்பார். அவர் கேட்கிற விதமே எனக்கெல்லாம் அவர் ஹீரோ. கவிஞர் கண்ணதாசன் எங்களுக்கு ஹீரோ. நான் சின்ன வயசில் நான் அசிஸ்டண்ட்டாக கிட்டார் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கேன். ஜி.கே. வெங்கடேஷ் கம்போஸ் பண்ணுறாரு. அவர் சிச்சுவேஷன் டைரக்டர் சொல்லிட்டு இருக்காரு. அவர் சிகரெட்டை பிடிச்சிட்டு ஆஸ்திரேலியில் துப்புன்னு துப்பிட்டு இருக்காரு. அவர் சிச்சுவேஷனுக்கு துப்புனாரா இல்லை வேற துப்புனாரா, சிகரெட்டை பிடிச்சி துப்புனாரான்னு தெரியாது. ஆனால் கேட்டுட்டு என்ன டியூன் போட்டிருக்க இதுக்கு அப்படின்னாரு. இதே பாடுறான் அப்படின்னாரு. அப்புறம் நான் பாடினேன். இது ஜி.கே. வெங்கடேஷனுடைய டியூன் தான். இதை நீங்கள் கேட்டிருக்கீங்களா? கேட்டதில்லை. கன்னடத்தில் இதுக்கு பாட்டு எழுதுகிற ஆள் ஒரு வாரம் ஸ்வாகாத் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருந்தது, அதை இப்போ இடிச்சிட்டாங்க. அதில் நின்றுட்டு 7th ஃப்ளோரில் இருக்கும் எங்கள் ரூமு. அந்த டியூனை வாங்கிக்கிட்டு கீழே இறங்கி நடந்து
அந்த இப்போ இருக்கிற சிக்னலில் ஏர்கோடி ரோடு சிக்னல் வரைக்கும் நடந்து போயிட்டு அப்புறம் வந்து நடந்து வந்து இப்போ மறுபடியும் பாட்டு எழுதி 7 நாள் எடுத்துக்கிட்டு கூட வார்த்தைகள் வரல அவருக்கு. கடைசியில் எப்படியோ ஒரு வழியாக எழுதிட்டு ராஜ்குமார் அங்கே இருக்கிற கன்னட ஹீரோ அவர் பாடுறதுக்காக இந்த பாடல் அவருக்கு போட்ட டூயட். ஆயாகிதே ದಿನ ಮನ ತಗುವಾಗಿದೆ ಹೂವಾಗಿದೆ இவர் இன்னொரு தடவை வாசி அப்படின்னாரு கவிஞர். கவிஞர் இந்த டியூனை பாடி காட்டுறோம், ஆனால் அந்த வார்த்தையோடு இல்லை. பாடு இன்னொரு தடவை பாடுங்க. தேன் சிந்துவே வானம் அப்படி ஃபாஸ்ட்டாக சொல்கிறாரு. இது டியூனுக்கு சேர்ப்பான்னு பார்த்து தேன் சிந்துதே வானம். அப்புறம் தரா தரா தாராடா உன்னை உன்னை என்னை தாளாட்டுது, உன்னை என்னை தாளாட்டுதே டாடா டடா டடா டாடா. மேகங்களே தரும் ராகங்களே தாடாடா என்னாலும் வாழ்க. மேகங்களே தரும் ராகங்களே என்னாலும் வாழ்க. சிந்துதே உன்னை என்னை தாளாட்டுதே மேகங்களே தரும் ராகங்களே என்னாலும் வாழ்க. இது ஒரு உதாரணம். அடுத்ததாக நல்லவருக்கெல்லாம் காட்சிகள் ரெண்டு ஒன்று மனச்சாட்சி. நான் வந்து எம்எஸ்வி சாருக்கு வந்து இவர் எழுதின பாடல்கள் எல்லாம் பிரேஸா என்ன வார்த்தைகளோ சின்ன விழி பார்வையிலே சொல்லி முடித்து சொன்ன கதை புரியவில்லைன்னு பிரேஸாக வரும். நான் வர நேரத்தில் அதை பிரேக் பண்ணி வரணும்னு நினைக்கிறேன். அப்போ வர்றப்ப என்னுடைய டியூனுக்கு எழுதுறதுக்கு கொஞ்ச நாள் சிரமப்பட்டார். கவிஞர் சிரமப்பட்டார் என்று நான் சொல்வதை பத்திரிகைகள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஏனென்றால் அதுவரை பிடிபடாத இருந்த ஒரு பாடல் எந்த வடிவத்திலே வர வேண்டுமோ அந்த வடிவத்திலே வராமல் நான் உடைத்து ஒரு பிரேஸ் வரும், அடுத்த பிரேஸ் வேறையாகும். என்ன டியூன் போட்டிருக்கேன்? சொல்லி அந்த மாதிரி சொன்ன உடனே நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனச்சாட்சி. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனச்சாட்சி. ஒன்று தெய்வத்தின் சாட்சியடா, தெய்வத்தின் சாட்சியடா. இந்த பாடலிலே எழுதி கொண்டே வரும்பொழுது கவிஞர் என்ன செய்தார்? ஏண்டா அந்த கம்பனுடைய வரிகளை இதில் வைத்து விடலாமா அப்படின்னு கேட்டார். எப்படின்னா அப்படின்னு நீரின் பிழை என்று நறும்புலல் இன்மை என்று சொல்லி கம்பராமாயணத்தில் வரண்டா அப்படின்னாரு. அப்படியாண்ணா அப்படியே நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை, விதியன்றி வேறே இங்கே வேறே ஏதம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதியன்றி இங்கே வேறே ஏதம்மா. பறவைகளே பதில் சொல்லுங்கள், தவறுக்கு வணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் மானம் மண்ணில் விழுவதில்லை அப்படின்னு பாட்டு எழுதினார். கம்பனுடைய ராமாயணத்தை கொண்டு வந்து சுருக்கி நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை என்று எனக்கு என்னுடைய சினிமா பாடலிலே அந்த கருத்தை அடக்கி எனக்கு பாடல் கொடுத்தார். அதே நேரத்தில் டியூனுக்கு பாட்டு எழுதும் பொழுது உங்களுக்கு வகுப்பு எடுக்கிறேன் என்று நினைத்து விடாதீர்கள். மியூசிக் சம்பந்தமாக தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா மியூசிக் டிபார்ட்மெண்ட்டே இங்கே உட்காந்துருக்கு, மியூசிஷியன்ஸ் தான் இருக்கு இங்கே. எவ்வளவோ பேர்
ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளவு பேர் இருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் புரியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லை என்றால் என்னுடைய பேச்சு வேறு விதமாக இருந்திருக்கும். அதுவும் உங்கள் அமைதி என்னை இசைக்குள்ளேயே அழுத்தி விட்டது, இசை என்னும் கடலுக்குள் அழுத்தி விட்டது. அதில் நனைந்து கொண்டு இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். சில நேரம் பொருத்தமில்லாத, அதாவது ஒரு பாடல் என்றால் ஒரு உயர்ந்த கருத்தை சொல்ல வேண்டும் அல்லது ஒரு உணர்வை பிரதிபலிக்க வேண்டும். இதில் ஏதாவது ஒன்று இல்லை என்றால் அது அந்த பாடல் என்ற கணக்கிலேயே வராது. இப்போ அவர் எழுதின பாடல்லையே ஒரு பாடல் சொல்றேன், இது ஏதாவது ஒரு கருத்தை பிரதிபலிக்குதா அல்லது உணர்வை ஏற்படுத்துதா நீங்க பாருங்க. தாமரை மலரில் மனதினை எடுத்து தனியே வைத்திருந்து ஒரு தூதுமில்லை உன் தோற்றமில்லை கண்ணில் தூக்கம் பிடிக்கவில்லை. அது மட்டும் புரியுது, தூதுமில்லை தூக்கமில்லை கண்ணில் தூக்கம் பிடிக்கவில்லைங்கிறது புரியுது. தாமரை மலரில் மனதினை எடுத்து தனியே வைத்திருந்தேன் அப்படின்னா புரியுதா? இத மேடைகளில் பேசுகிற கவிஞர்கள் எப்படி பேசினாலும் தாமரை மலரில் மனதினை எடுத்து தனியே வைத்திருந்தே அப்படின்னு பேசினா அது ஒரு கருத்தை கொடுக்குமா? கொடுக்காது. இது தாமரை மலரில் மனதினை எடுத்து தனியே வைத்திருந்தேன், ஒரு தூதுமில்லை ஒரு தோற்றமில்லை எங்கள் தூக்கம் பிடிக்கவில்லை என்று சொன்னானே எங்கள் கவிஞர். அப்படின்னு சொன்னா புரிஞ்சிருமா? புரியல. ஆனா எம்எஸ்பி அண்ணா பண்ணினார் பாருங்க, அதுல இந்த வார்த்தைக்கு வேற ஒரு உணர்வு உங்கள் உடம்புல அப்படி கரண்டா ஒரு மின்சாரம் போல ஒரு எனர்ஜி நீரோட்டமா அப்படி வந்து பாயிற மாதிரி வந்து பண்ணிட்டாரு. தாமரை மலரி மனதினை எடுத்து தனியே வைத்திருந்தேன், தாமரை மலரி மனதினை எடுத்து தனியே வைத்திருந்தேன், ஒரு தூதுமில்லை உன் தோற்றமில்லை கண்ணில் தூக்கம் பிடிக்கவில்லை, கண்ணில் தூக்கம் பிடிக்கவில்லை, நெஞ்சம் மறப்பதில்லை, அது நினைவை இழக்கவில்லை, நான் காத்திருந்தேன் உன்னை பார்த்திருந்தேன், கண்களும் பாடலில் விஷயம் இருக்கிறத விட டியூனை கெடுக்காம அவர் எழுதியிருக்காரு பார்த்தீங்களா? அதுதான் போட்டிருக்காரு அவரு. அதுக்கு ஓசை வந்து எவ்வளவு ஹெல்ப் பண்ணுது பாருங்க. தாமரை மலரில் மனதினை எடுத்து தனியே வைத்திருந்தேன். இப்ப அதுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிற மாதிரியும் ஒரு உணர்வு இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா? அது இசையால் மட்டுமே ஆகக்கூடியது, வேற ஒன்றாலும் ஆகுதில்லை. எனக்கு எழுதின கவிஞர் எழுதின கடைசி பாடல் கண்ணே கலைமானே, கண்ணே கலைமானே கண்ணிமையில் கண்டே அந்தி பகல் நான் பார்க்கிறேன், ஆண்டவனை தான் கேட்கிறேன், தரிதரும் குரலிலும் ஆதிதரும் குரலிலும் கண்ணே கலைமானே கண்ணிமையில் கண்டே. அந்த வகையில் இளையராஜா அதிர்ஷ்டசாலி என்று கவிஞர் வாயாலே பாடல் எழுதிவிட்டு பிரசாத் ஸ்டுடியோ என்னுடைய கம்போசிங் ரூமிலிருந்து வெளியே சென்று அவருடைய உதவியாளர் அவர்களிடம் அவர் சொல்லியிருக்கிறார், ராஜா மிகவும் பெரிய அதிர்ஷ்டசாலி. அதிர்ஷ்டம்தானோ, திறமே இல்லையா? ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, இல்லடா இதுதான் நான் எழுதுகின்ற கடைசி பாடல், இதுக்கு மேல் சினிமாவுக்கு பாட்டு எழுத போவதில்லை என்று சொல்லிவிட்டு அமெரிக்கா சென்று அங்கே மறைந்து திரும்பி வந்தார். திரும்பி வந்து இங்கே காரியங்கள் செய்தார். அதுபோல அந்த
அந்த கவிஞர் வாயால் அவர் பாடின வார்த்தைகள் எல்லாம் பொய்யாக போனதில்லை. அவர் பாடிய ஒரு வார்த்தை ஒரு ஸ்டுடியோவையே எரித்து விட்டது. நெப்டியூன் என்ற ஒரு ஸ்டுடியோ இருந்தது, அது நெருப்பிலே போய்விட்டது அவர் சொன்ன ஒரு வார்த்தையினால். அவ்வளவு வாக்கு பலிதம் உள்ள சரஸ்வதியினுடைய கடாட்சம் உள்ள, கம்பனுக்கு அடுத்தபடியாக சரஸ்வதியினுடைய கடாட்சம் உள்ள பாரதிக்கு பின்னால் கவிஞர் கண்ணதாசன் வாக்குக்கு தான் பலிதம் இருந்தது. அதற்கு அடுத்து என்னுடைய வாக்குக்கும் பலிதம் இருந்தது. இந்த டியூன் மேரேஜ் காலேஜ் நூற்றாண்டே இல்லை, 2 நூற்றாண்டுகளையும் தாண்டி நன்றாக வாழப்போகிறது. ஏனென்றால் 48 வருடமாக நான் இவருடன் தொடர்பு இருந்திருக்கிறேன். வணக்கம் சார். உங்களுக்கு காலேஜ் போக முடியலன்னு வருத்தம் இருக்கா? காலேஜ் தான் வந்துட்டேனே. எத்தனை காலேஜ் வருத்தம் பண்ணுமா? இல்ல சார், உங்களுக்கு நீங்க காலேஜுக்கு வந்து என்னத்த படிச்சீங்க? நீங்கள் படிக்கின்ற இங்கே வந்து படிக்கின்ற படிப்புக்கும் நீங்கள் போய் பார்க்க போகின்ற வேலைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இருக்க போவதில்லை. ஆனால் நான் படித்த படிப்பு, காலேஜுக்கு செல்லாமல் படித்த படிப்பு, அது எந்த காலேஜுக்குள்ளும் அடங்காது. ஆனால் அந்த அனுபவங்கள் எல்லாம் உங்களுக்கு பாடமாக பிரயோஜனப்படும், கண்டிப்பாக உதவும். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் முன்னுக்கு வருவதற்கு உதவும். அம்மாவிடம் சொல்லிவிட்டு இந்த என்னால் படிக்க முடியல, நான் ஜோசியத்தை பொய்யாக்குறேன்னு அந்த கதை எல்லாருக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? எதை கொண்டு வந்தேன்? நம்பிக்கையை மட்டும் கொண்டு வந்தேன். அதை விட்டு விடாதீர்கள், உங்களை நம்புங்கள். உங்களுடைய தொடர்பு எல்லாம் SMS-ல தான் இருக்கு, அப்பா அம்மாவோட இல்ல. வீட்டு குடும்பத்தோட இருக்கா? இல்ல. இல்ல நண்பர்களோட இருக்கா? இல்ல. இல்ல காதலன் காதலிகளோட இருக்கா? இல்ல. எல்லாம் 2 பேரும் உட்காந்துருக்காங்க, அவன் போயிட்டே இருக்கு. உங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து ஃபுல்லா வந்து உணர்வு பூர்வமானது. அந்த உணர்வை எல்லாம் டம்ப் பண்ணாதீங்க, டம்ப் பண்ண வேண்டாம், திறந்து விடுங்க. அது எனர்ஜி, ஃபுல் ஆஃப் எனர்ஜி அண்ட் பியூரிட்டி. எனர்ஜி இஸ் த பியூரிட்டி, பாசிட்டிவ் எனர்ஜி. அந்த எனர்ஜியை எதுக்கு போட்டு கம்ப்ரஸ் பண்றீங்க? குற்றமாக சொல்லவில்லை மாணவிகளே, குற்றமாக சொல்லுங்க. உங்களுக்கு வழியாக சொல்லுகிற, தூக்கி போடுங்க, ஃப்ரீயா நடங்க, காத்துல எவ்வளவு அழகா இருக்கு உங்களுக்கு ஏத்தாப்புல பீச். வணக்கம் சார். ஸ்கூல் டேஸில் உங்களுக்கு க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க கூட இப்போ டச்சில் இருக்கீங்களா? ஒருத்தன் இறந்து போனான், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொன்ன ஒரே ஒருத்தன் தான், ஒருத்தன் தான். அவன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லை, நான் நினைக்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியும். மாட்டு வண்டி போகாத ஊருக்கு கூட எங்கள் பாட்டு வண்டி போயிருக்கிறது. ஆனால் இதுக்கு ஒரு கவர் இருக்கு, அது மரப்பட்டியில் ஆனது. இந்த ஹார்மோனிய பெட்டியை செய்தவர் MN பொன்னையா ஆசாரி என்பவர். என்னுடைய நண்பர்களை பற்றி சொல்லுகின்ற நேரத்தில் இவன் நண்பன் அல்ல, என் உடன்பிறப்பு. உடன்பிறப்புக்கு மேலே ஒரு பிறப்பு இருந்தால் அதை இவனுக்கு சொல்லலாம். என்னுடைய உணர்வுகள் எல்லாம் இவனுக்கு புரியும். ஆனால் இவனிலிருந்து வர வேண்டிய இசை இன்னும் இருக்கிறது. இன்னும் 10 யுகங்களுக்கு அது சேரும். அப்படிப்பட்ட இசை அவன் தான் கொடுத்து கொண்டிருக்கிறான், அவன் தான் கொட்டுகிறான். வெறுமனே கை வைத்தால் போதும், இசையாக கொட்டுவான். அவன் தான் கொட்டுகிறானே தவிர நான் தான் அவனுக்கு ஹார்மோனிய பெட்டியை தவிர அவன் எனக்கு ஹார்மோனிய பெட்டியை. இவன் தான் என்னுடைய அருமை நண்பன். ஆனால் நீ கேள்வி கேட்டதற்காக, என்னுடைய நண்பன் ஒரே ஒரு நண்பன் இருந்தால் அவன் இறந்து போய்விட்டான் என்பதை சொல்லிக் கொடுத்தான். இங்கே அவனுக்கு ஒரு அனுதாபம். வணக்கம் சார். நீங்க இசையமைப்பாளராக ஆகலைன்னா எந்த வேலைக்கு? இசையமைப்பாளர் ஆகலைன்னா மியூசிஷியனாக இருந்திருப்பேன். ஏன்னா நான் வாத்தியங்கள் தான் வாசித்துக் கொண்டிருந்தேன் சினிமாவில். இசையமைப்பாளனாக ஆகவில்லை என்றால் நான் எந்த வேலையை பார்த்திருந்தால் உனக்கு சந்தோஷமாக இருக்கும்? சொல்லு, எந்த வேலையை நான் தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாய்? இப்படியே இருக்கணும்ல, அப்புறம் ஏன் இந்த கேள்வி கேட்ட?
வணக்கம் சார். அன்னைக்கு மட்டும் உங்க கையில் பணம் இருந்திருந்தா நீங்க கண்டிப்பா பண்ணிருப்பேன்னு நினைக்கிற விஷயம் என்ன? அன்னைக்கு பணம் இருந்ததே, யார் இல்லைன்னு சொன்னா? எங்க அம்மா கையில் 400 ரூபாய் கொடுத்து அனுப்பிச்சாங்க. அது பணம் இல்லையா? பணம் தான் சார். பணம் இருந்தா என்ன செய்யணுமோ அதைத்தான் செஞ்சிருக்கேன். அது பஸ்ஸுக்கு டிக்கெட் 25 ரூபாய், எனக்கு பாஸ்கர் அண்ணா 12,000 ரூபாய் மதுரையிலிருந்து சென்னை வருவதற்கு. டி நகர் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கணும். பணத்தை அப்படித்தான் செலவழிச்சு. நன்றி சார். என் கையில் இப்பொழுது பணம் இருக்கிறது, நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கிறாய்? எனக்கு மியூசிக் நீ எதிர்பார்ப்பதை நான் செய்ய முடியாதல்லவா? நான் எதிர்பார்ப்பதை தானே நான் செய்ய முடியும். வணக்கம் ஐயா. நீங்கள் முதலா போன வெளிநாடு எது? அங்கே நடந்த மறக்க முடியாத சுவாரஸ்யமான விஷயம் எதா இருந்தால் சொல்லுங்க. முதலாக மலேசியாவிலே நான் இசையமைத்து இசையமைப்பாளராக ஆன பின்னால் சென்ற நாடு அது. அங்கே கச்சேரிக்காக சென்றேன். 3 படங்கள் இசையமைத்திருந்தேன். அன்னக்கிளி, பத்திரகாளி, தீபம் என்ற 3 படங்கள். PM சௌந்தரராஜன் என்னுடன் வந்திருந்தார். அவர் நான் இசையமைத்த பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் ஜி ராமநாதன் அவர்கள் இசையமைத்த பாடலை சொல்லி என்னையும் ஜி ராமநாதனையும் கம்பேர் செய்து என்னை மட்டம் தட்டி பேசி அந்த 10,000 பேர் திரண்டிருந்த அந்த ஸ்டேடியத்திலே என்னை மட்டம் தட்டி பேசினார் என்பது மறக்க முடியாத நிகழ்ச்சி. வணக்கம் சார். நீங்க ஃபர்ஸ்ட் சென்னைக்கு வந்த டே அண்ட் இயர் ஞாபகம் இருக்கா சார்? 1968 மார்ச் மாதம். தேதி மட்டும் முன்னே ஞாபகம். மார்ச் ஆரம்பமாக இருக்கலாம், 11க்குள்ள இருக்கு. இதை வச்சு நீ என்ன பண்ண போற? எல்லாருக்கும் தெரியப்படுத்துறேன். எல்லாத்துக்கும் தெரியும். தெரிந்து கொண்டீங்களா? எவ்வளவு விஷயம் தெரிய வேண்டிய விஷயம் இருக்கிறது போல. வணக்கம் சார். நீங்க ஃபர்ஸ்ட் ஆட்டோகிராஃப் வாங்கணும், இதை இவங்க கூட போட்டோ எடுக்கணும்னு நினைச்ச பிரபலம் யாரு சார்? இப்படி யாரையும் நினைக்கல. ஆனால் MS விஸ்வநாதன் சார் மட்டும் பார்க்கணும்னு ஒரு உந்துதல் பயங்கரமாக இருந்தது. அவரை போய் அவர் வீட்டிலேயே நான் சந்தித்தேன். போவதற்கு முன்னால் ஒரு போஸ்ட் கார்டில் எழுதி போட்டு இத்தனை தேதி வருகிறேன், உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் அன்று மட்டும் எழுதி போட்டு போனேன். அவர் வெளியே ஸ்டுடியோவுக்காக கிளம்புவதற்காக வந்தார். அவர் டிரைவர் காரை ரெடி பண்ணார். நான் லெட்டரில் போட்டதை போஸ்ட் கார்டில் எழுதினதை அவர் படிச்சிருப்பார். என்னை பூஜை ரூமுக்கு அழைத்து போய் என்னை ஆசீர்வாதம் செய்வார் என்று எதிர்பார்த்து அப்படியே இருக்கிறேன். அவர் அப்படி பார்த்து கொண்டே இருந்தார். அவருக்கு அது படித்தாரோ என்னமோ தெரியவே இல்லை. ஆனால் பார்த்து கொண்டே இருந்தால் அது எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. அப்படியே காரில் ஏறி போய்விட்டார். வணக்கம் ஐயா. உங்களோட முத படம் நீங்கள் இசையமைச்ச படத்தில் ரெக்கார்டிங் ஆரம்பிக்கிற அந்த நாள் கரண்ட் கட் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லி நான் கேட்டிருக்கேன். அப்போ உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. அதாவது பல தடங்கல்களை தாண்டி அந்த பாடல் நான் உங்களுக்கு பாடி காட்டினேன் இல்லையா, முதல் பாடல். அந்த பாடல் ரெக்கார்ட் ஆனது முதல் ஆர்கெஸ்ட்ராவெல்லாம் ப்ரொடியூசருக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை. அதாவது பஞ்ச அருணாச்சலம் ஃபுல்லாக நம்புகிறாரு. பஞ்ச அருணாச்சலம் தான் அவருடைய தம்பியை ப்ரொடியூசராக போட்டு இந்த படத்தை எடுக்கிறார். அவருடைய தம்பி எதற்கு பெரிய இசையமைப்பாளர்களெல்லாம் இருக்கும் பொழுது புதிதாக ஒரு சிறுவனை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று கேட்கிறார். அதனால் எனக்கு இந்த இசை கலைஞர்களை வைத்து வேலை வாங்க தெரியுமா தெரியாதா என்பதற்காக அவர் நீ ஒரு ரிஹர்சல் அரேஞ்ச் பண்ணிக்க அப்படின்னா. அப்பொழுதெல்லாம் யூனியன் ரூல்ஸ், சினி மியூசிஷியன்ஸ் யூனியன் ரூல் என்னன்னா, ஒரு ரெக்கார்டிங் வாசிக்கிறாங்கன்னா ரிஹர்சலுக்கு கம்போசர்ஸ், மியூசிக் டைரக்டர் கூப்பிட்டா அவங்க கண்டிப்பாக அட்டன் பண்ணி ஆகணுங்கிறது ஒரு ரூல் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நான் ஒரு கல்யாண மண்டபம், கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு கல்யாணம், பாலாஜி கல்யாண மண்டபம் என்று இருந்தது. அங்கே அந்த மண்டபத்தை ஏற்பாடு செய்து இசைக்கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் இன்ஃபார்ம் செய்து ஜானகி அவர்களையும் வர சொல்லிவிட்டு பாட்டு சொல்லிக் கொடுத்து விட்டு நான் எழுதிய இசையை அங்கே ரிஹர்சல் செய்துவிட்டு மறுபடியும் தியேட்டருக்கு போய் ரெக்கார்ட் பூஜை அன்றைக்கு
பூஜை இது ரெக்கார்டிங் அன்று ஆர்கெஸ்ட்ராவெல்லாம் பார்த்துட்டு ரிஹர்சல் பார்த்துட்டு முதல் ஃபுல் சாங்கு நாங்கள் ஒவ்வொரு பிட்டாக ரிஹர்சல் பார்ப்போம். ரிஹர்சல் பார்க்கும்போது தொடக்கத்தில் வந்து ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் வாசிங்க, அப்புறம் சாங் போர்ஷன் வாசிங்க, செகண்ட் பேக்ரவுண்ட் வாசிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிற நேரத்தில் ஃபுல் சாங் நாங்கள் பார்க்குற நேரத்தில் நான் வந்து ரெடி, எல்லாம் ரெடியா, எல்லோரும் ரெடி. அசிஸ்டன்ட் மியூசிக் டைரக்டர் கோவர்தன் சார் பக்கத்தில் இருக்கார். ரெடினா 1 2 3 4 ஐட்டம். ஒரு மியூசிஷியன் என்ன பண்ணாரு, நல்ல சகுனம்டா அப்படின்னாரு. ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டேன். போய் மூலையில் வந்து அந்த வாய்ஸ் ரூம் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட் சைடில் போய் உட்காந்துட்டேன். ரொம்ப நேரம் ஒரு 1/2 hour கரண்ட் வரல. டைரக்டர் பி மாதவன் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இந்த தேன் சிந்திய வானம் பாட்டெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் இல்லையா, அதனால் அவர் அந்த பூஜைக்கு வாழ்த்துவதற்காக கருமாரி கோயிலுக்கு போயிட்டு பிரசாதத்தோடு வந்திருக்கிறார். எங்கே ராஜா எங்கன்னு தேடினா நான் இங்கே ஒரு மூலையில் உட்காந்துருக்கேன். என்னை தேடி பிடிச்சி கொண்டு கருமாரி கோயிலுக்கு போயிட்டு வரேன், தாங்க பிரசாதம் என்று டைரக்டர் பி மாதவன் என் கையில், அவர் அத்தனை சில்வர் ஜூப்ளி படங்கள் சிவாஜி கணேசனை வைத்து எடுத்த ஒரு டைரக்டர். அவர் வந்து எனக்கு பிரசாதம் கொடுத்தது, அது கருமாரி கோவில் எனக்கு அம்மாவிடம் இருந்து பிரசாதம் கொடுத்தது. எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இருந்தாலும் அந்த டிஸ்டர்பன்ஸ் சத்தாக இருந்தது. அப்புறம் வந்து ரெக்கார்டெல்லாம் பண்ணிட்டு மியூசிஷியன்ஸ் கொஞ்சம் பேர் தப்பாக வாசிச்சிருந்தாங்க. அதெல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்கு அவங்கெல்லாம் ஒரு வாட்டி ஃபுல் சாங்கை கேட்டுட்டாங்கன்னா அவங்க அந்த மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிக்கிறாங்க. ப்ளே பண்ணுங்க, ரெக்கார்ட் பண்ணதை ரெக்கார்டிஸ்ட்டை ப்ளே பண்ணால் எல்லாரும் வந்து கூடியிருக்காங்க. ரெக்கார்டிங் கூடனா ப்ளே பண்ணுறாங்க. டேப்பில் ரெக்கார்டே ஆகலை. அவர் போட்டு திருப்பி பார்க்குறாரு, நடக்கல. இப்படியெல்லாம் இடைஞ்சல்கள் ஏற்பட்டது, அப்படியெல்லாம் இருந்தது. இருந்தாலும் அதையெல்லாம் மீறி அடிச்சுட்டு வந்தது பாருங்க, அதுதான் விஷயம். வணக்கம் சார். நீங்கள் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பீங்க, அதில் உங்களுக்கு பிடிச்ச இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன? என் மனசு. அதைவிட ஒரு சிறந்த இசைக்கருவி உங்கள் எல்லோர் கையிலும், உங்கள் எல்லோருக்கும் அது சொந்தமாக இருக்கிறது. உங்கள் மனது ஒரு அற்புதமான கந்தர்வ கானங்களை எழுப்பக்கூடிய ஒரு கருவி. அதை நீங்கள் புரிந்து கொண்டு உங்கள் கந்தர்வ கானத்தை, உங்களுக்கு சொந்தமான கந்தர்வ கானத்தை நீங்கள் இசைத்தால் இந்த உலகம் இசைமயமாக ஆகிவிடும். ஆனால் அற்புதமான நெகட்டிவ் எனர்ஜினா தள்ளி விட்டுரும். இந்த நாத மண்டலத்தை எல்லாம் கிளியர் பண்ணிவிடும். இந்த பொல்யூஷன்ங்கிறது வந்து பப்ளிக் லைஃப்பில் இருக்கிற டஸ்ட்டும் அதுவும் இதுவும் கிடையாது, அலர்ஜி உண்டு பண்ணுற சமாச்சாரங்களும் கிடையாது. பொல்யூஷனுங்கிறது நம்ம மைண்டு தான். நம்ம மைண்டு என்பது நம்முடைய எண்ணங்களை விட்டு வேறு கிடையாது. நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் இந்த வானத்தில் பறந்து கிடக்கிறது. அந்த நாத மண்டலங்களை கிளியர் பண்ணுவதற்காக, நாத மண்டலத்தை சுத்தமாக்குவதற்காக உங்கள் மனதிலிருந்து நீங்கள் உங்கள் இசையை எடுத்து விடுங்க, சரியாக போயிடும். வணக்கம் சார். ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துருக்கோம், இந்த மாதிரி நீங்கள் பேண்ட் ஷர்ட் போட்டு எப்போ ஒயிட் அண்ட் ஒயிட்க்கு மாறினீங்க? மூகாம்பிகை பக்தனானவுடன் என்னுடைய நடவடிக்கை எல்லாமே மாறிவிட்டது. முன்னாடியெல்லாம் நல்ல கிராப் இருக்கும், ஃபுல்லாக என்னென்ன பேட்டர்ன் வருதோ அதெல்லாம் போட்டுட்டு இருப்பேன். ஒரே ஒரு நாள் பட் அவ்வளோதான், போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. தேங்க்யூ சார். மாற்றினதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. உங்களோட டூயட் பாட ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஃபீமேல் சிங்கரா நீங்க யாரை செலக்ட் பண்ணுவீங்க? ஆஷா பான்ஸ்லே.